Hi guys, welcome to our Easy Learning channel. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ப்ரோஸும் A Nice Cup of Tea written by George Orwell. வாங்க பேராகிராஃப் பார்க்கலாம். நம்ம டீம் 11 golden rules to make a nice cup of tea. Introduction பார்த்தீங்கன்னா, an essay, A Nice Cup of Tea reverses the factual points with the personal opinion of George Orwell. நம்ம அதில் எழுத வேணாம். An essay, A Nice Cup of Tea written by George Orwell. அது மட்டும் எழுதினா போதும். an numerous way. The making of tea அதெல்லாம் நீங்கள் எழுதி ஆகணும். ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்கிறாங்கன்னா, டீ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எந்த கண்ட்ரி, எந்த ஸ்டேட், நீங்கள் எங்கே போனாலும் வந்து டீ தான் ஒரு மெயினான விஷயமா இருக்கும். டீயை டீ ரெசிபி குக்கரி புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்ல வராங்க. A Nice Cup of Tea பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, நம்ம இந்தியன் டீ இல்லைனா சிலோன் டீ தான் யூஸ் பண்ணோம். நம்ம சைனா டீ யூஸ் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது, நம்மளுக்கு ஒரு ஃபீல் வராது, குடிக்கிறதுக்கு கேவலமாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதான் சொல்ல வரேன். அதனால் ஒரு நைஸ் டீ, ஒரு பெஸ்ட்டான டீன்னா ஒரு இந்தியன் டீ தான் சொல்ல வராரு. A teapot and tea powder. செகண்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 11 கோல்டன் ரூல்ஸ் சொல்லியிருப்பார் அவர். ஃபஸ்ட்டு A Nice Cup of Tea பாட்டும். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா, டீ ஒரு ஸ்மாலர் குவான்டிட்டிஸில் தான் இருக்கணும் டீ பாட்டில். அது ஒரு எதால் இருக்கணும்னா சைனா ரேட்டன் வரல மேட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆர்மி டீ பார்த்தா கல்ரன் வர, அதோட டேஸ்ட் பார்த்தா க்ரீஸ் அண்ட் ஒயிட் வாஷாக இருக்கும். தேர்ட்லி பார்த்தீங்கன்னா, டீ சூடாக இருக்கணும். அது நம்ம எங்கே ரொம்ப ஒரு சூடாக இருக்கணும், அதான் சொல்ல வராங்க. ஃபோர்த்லி பார்த்தீங்கன்னா, டீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது 6 டீஸ்பூன் டீ பவுடர் போதும் நம்மளுக்கு பாட்டில் இருக்கிறதுக்கு. அதை 6 டீஸ்பூன் டீ பவுடர் போதுன்றாங்க. மேக்கிங் ஆஃப் டீ. ஃபிஃப்த்லி பார்த்தீங்கன்னா, the tea should be straight into the teapot. இந்த டீ ஸ்ட்ரெயிட்டாக டீ பாட்டில் ஊற்றிடணும், அதான் சொல்ல வராங்க. அதில் எந்த இதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. சிக்ஸ்த்லி பார்த்தீங்கன்னா, யாராவது டீ பாட்டு கெட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். செவன்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீ மேக் பண்ணி முடிச்சிட்டோடனே நல்லா கலக்கி விட்டு ஷேக் பண்ணிவிட்டு லீவ்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு விட்டுடணும். எயித்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் சிலிண்ட்ரிக்கல் கப் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அது நிறைய டீ ஹோல்ட் பண்ணிக்கும். அது ஒரு ஹாட்டாக இருக்கும், அது சொல்ல வராங்க. மில்க் அண்ட் சுகர். நைன்த்லி பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் அட்வைஸ் பண்ணுறாரு, மில்கில் இருக்கிற க்ரீம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போடணுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. தட் மீன்ஸ் டென்த்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம டீ பாட்டில் டீ தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். மில்க் நம்ம ஊற்றக்கூடாது. ஏன்னா மில்க் ஊற்றினா அதோட அமௌண்ட் என்னன்னு தெரியாது, டீ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக ஆர்வெல் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ வித் சுகர் ஆட் பண்ணுறோம்ல, அது நம்ம டீ வித் சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம டீ வித் சுகர் ஆட் பண்ணால் சுகரை தான் டேஸ்ட் பண்ணுவோம், டீயை டேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் சுகர் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர்னா சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு அவர். யாராவது டீயில் போய் பெப்பர் சால்ட் யூஸ் பண்ணுவாங்களா? ஆனால் அவர் சொல்கிறார், அவர் யூஸ் பண்ணியிருப்பார் போல். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, the author describes the complete process of making a nice cup in 7 golden rules in a numerous way. மாரல் பார்த்தீங்கன்னா, nothing goes better with a cup of tea. மாரல்ஸாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு மாரல் சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன எழுதலாம்னா, ஹாப்பினஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கப் ஆஃப் டீ எழுதலாம். ஏன்னா லைஃப் இஸ் லைக் ஏ கப் ஆஃப் டீ. அதுதான் கைஸ். நம்ம ஷார்ட் ஃபார்ம் பார்க்கலாம். A Nice Cup of Tea written by George Orwell. என்ன சொல்ல வரான்னா, 11 கோல்டன் ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டீ இன்னும் சிலோன் டீ யூஸ் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, டீ ஸ்மால் குவான்டிட்டிஸாக இருக்கணும் டீ பாட்டில், சைனா டீ பாட்டால் உருவாக்கிக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா, டீ சூடாக இருக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, டீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6 டீஸ்பூன் ஆட் பண்ணுன்றாரு. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, டீ ஸ்ட்ரைட்டாக டீ பாட்டில் ஊற்றிடணும், எந்த இதுவும் கலக்கக்கூடாதுன்றாரு. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி அதை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுன்றாரு. செவன்த்து பார்த்தீங்கன்னா, டீ பண்ணிட்டதுக்கப்புறம்
நல்லா ஷேக் பண்ணி விட்டுணுன்றாரு. 8th பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கப் யூஸ் பண்ண சொல்கிறாரு. 9th பார்த்தீங்கன்னா மில்க்லேருந்து க்ரீம் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாரு. 10th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீ பாட்டில் வந்து டீ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ண சொல்கிறாங்க. மில்க் ஆட் பண்ணிட்டு டீ ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டீ வித் சுகர் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக வந்து சால்ட் இல்லை பெப்பர் யூஸ் பண்ண சொல்கிறாரு. அதான் காய்ஸ் எவ்வளோ ஷார்ட்லாம் சொல்லிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.